அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, குறள் எண் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறநெறியில் வாழும் பெரியோர் வழியில் செல்பவர்களைத் தவிர மற்றவர்களால் பொருள், இன்பம் ஆகிய கடல்களில் நீந்த இயலாது. Except for those who follow the footsteps of great people, others cannot swim in the ocean of wealth and pleasure. துடிப்பா முதற்பாலில் சிறந்தோர் வழி பயணிப்போர் மற்றிரு பால்களிலும் வென்று கடப்பர். முதற்பாலில் சிறந்தோர் வழி பயணிப்பர் மற்றிரு பால்களிலும் வென்று கடப்பர். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, அறத்தின் கடலாக விளங்கி அனைத்து உயிர்களுக்கும் செந்தன்மை பூண்டொழுகும் சான்றோர்களை பின்பற்றி நடப்பவர்க்கு அன்றி மற்றவர்க்கெல்லாம் பிறப்பினால் சூழப்படும் துன்பக் கடலை கடப்பது அரிதுதான் என்று சொல்கிறார். இதுல அறவாழி என்ற சொல் மிகவும் அற்புதமான சொல். என்னுடைய நண்பர் செந்தில் என்று நெய்வேலியில் இருக்கிற ஒரு குழந்தை மருத்துவர், என்னுடைய வகுப்பு தோழர் பசுபதியினுடைய மைத்துனர், அவருடைய தந்தையின் பெயர் அறவாழி. அற்புதமான பெயர். அறத்தின்படி வாழ்பவர், அவர்தான் அறவாழி. பிறவாழி என்றால் இந்த அறம் இல்லாத பிற வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்தணர் என்ற சொல் இங்க வந்திருக்குது. அதற்கு பலரும் பிராமின் என்று பொருள்படும் கூடிய பார்ப்பனர் என்று நினைப்பார்கள். ஆனால் அது அல்ல. அந்தணர் என்றால் செம்மைத்தன்மையுடன் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் என்று பொருள். எல்லா உயிரிடத்தும் செம்மைத்தன்மையுடன் வாழ்க்கையை நடத்துபவர். அப்போ அற வழியில் நின்று செம்மைத்தன்மையுடன் வாழ்க்கை நடத்துபவர் அவருடைய கால் அடிகளை பின்பற்றி நடந்தால், தாழ் சேர்ந்தார்க்கு என்றால் காலில் விழுவதில்லை. அவருடைய கால் தடங்களை பின்பற்றி நடத்தல் என்றால் அவர் எந்த ஊருக்கு போறாரோ அவர் பின்னாடி அந்த ஊருக்கு போனோம்னு பொருளும் இல்லை. அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் அவர்களை தவிர பிற வாழி நீந்தல் அரிதுன்னு சொல்றாரு. அதற்கும் துன்பக்கடல் என்று சொல்கிறார்கள், பிறவிக்கடல் என்றும் சொல்கிறார்கள். ஆனா நான் என்ன பொருள் கொள்றேன் அப்படின்னா, அறவாழி என்றால் அறத்துப்பால், பிற வாழி என்றால் வேறு இரண்டு வகைகள். அதில் ஒன்று பொருட்பால், இன்னொன்று காமத்துப்பால், அது இன்பத்துப்பால். அறத்தின்படி ஒருவன் நடந்தால் மட்டும்தான் அவனால் பொருட்பாலிலும் காமத்துப்பாலிலும் இன்பம் துய்க்க முடியும், அதை கடந்து செல்ல முடியும். இல்ல மாட்டிக்குவான், சிக்கல்ல மாட்டிக்குவான் என்ற ஒரு நுட்பமான கருத்தை முப்பாலையும் கொண்டு இந்த குறளை ஐயன் படைத்திருக்கிறார் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்ப அறவாழி என்னென்ன செய்வாங்க? அறத்தின்படி வாழ்வார்கள், மனத்துக்கண் மாசில்லாமல் இருப்பார்கள், வாயிலிருந்து இன்சொல் பிறவாது, எண்ணங்கள் நேர்மையாக இருக்கும், வாய்மையாக இருக்கும், சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்காது, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் அறவழியில் நேர்மையில் வாழும் அறவாழிகள். அதற்கு வள்ளலார் ராமலிங்க அடிகளாரை தவிர வேற யாரும் உதாரணமா சொல்ல முடியும்? அந்தரன்னு வேற சொல்றாரு, எல்லாவர்களிடத்தும் செம்மைத்தன்மை பூண்டிருக்கணுங்கிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார், வற்றாத ஓடையை தன் இல்லத்துக்கு அருகில் தொடர்ந்து பயணிக்கும்படி ஏற்பாடு செய்தார். தன்னை நாடி வரும் மக்கள் அனைவருக்கும் உணவளித்தார். மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்கும் உணவளித்தார். அதனால்தான் எவ்வுயிரும் தம்முயிர் போல் போற்றினார். எல்லோரும் போற்ற வேண்டும் என்று சொன்னார். தந்தை பெரியார் அவர்களே மிகவும் மதித்த ஒரு ஆத்தீர் என்று சொல்ல முடியாத ஒரு ஆன்மீக பெரியவர் என்றால் அவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார். அப்படிப்பட்ட பெரியவர் நமக்கு பல தத்துவங்களை சொல்லி சென்றிருக்கிறார். உயிரிடத்தில் அன்பு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், மற்ற உயிர்களை தன் உயிர் போல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், உயிர்களுக்கு எந்த வழியில் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லி சென்று அவருடைய கருத்துக்களை நாம் பின்பற்றி நடந்தோம் என்றால் நாம் அறவழியில் ஈட்டிய செல்வங்களும் அதனால் கிடைக்கக்கூடிய இன்பமான வாழ்க்கையும் நமக்கு நன்மையை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த வாழ்க்கையை கடப்பது எளிது. ஒருவேளை அறவழியில் நாம் சம்பாதிக்கவில்லை என்றால், திறனறிந்து தீதின்றி வந்த பொருளாக அது இல்லை என்றால்,
அந்த பொருள் எப்பொழுது களவு போகுமோ, எப்பொழுது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து தூக்கிட்டு போகுமோ என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கு. தன்னில் தவிர பிறனிலில் விளைபவனுக்கு அந்த காமத்துப்பாலிலும் இன்பத்துப்பாலிலும் இன்பம் இருக்காது. அங்கேயும் அறம் கடைபிடிக்க வேண்டும், பொருட்பாலிலும் அறம் கடைபிடிக்க வேண்டும். அதனால்தான் அறத்துப்பால் முன்பாக வைக்கப்பட்டுள்ளது. அப்படி அறவழியில் நடந்தவர்க்கு பிறவழியில் கிடப்பது மிக எளிது. அறவழியில் நடந்தோரை பின்பற்றி நடப்பவர்களுக்கும் பிறவழியை கிடப்பது மிக எளிது. இதற்கு ஒரு பாட்டு. நல்லவர் என்றும் நல்லவரே, உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே, நல்ல இடம் நான் தேடி வந்தேன், அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான், சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம், இருகரம் நீட்டி வரம் கேட்டேன், அந்த மன்னவன் இன்னருள் மலர் தந்தான் என்று இது சத்தியம் என்ற படத்தில் கண்ணதாசன் வரிகள். துணையை கேட்கிறாள் தலைவி. அறவழியில் நடந்து பிறவழியிலும் இன்பம் தூக்கக்கூடிய ஒரு துணையை முருகன் அவளுக்கு அருளுகிறான். அந்த குரலும் இந்த பாடலும் ஒரே பொருளை தான் சொல்லுது. அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல. இது நாள் சரக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, வெளிக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம் 4 ரோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.